ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கசகசாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளி பழத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விடணும். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிய வதங்கி வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் நான் தோல் சீவி உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போது இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிய வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வாசனைக்காக ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.